ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்! நான் காதல் அப்கமிங் ரிவ்யூ பார்க்கலாம். முரளி எல்லார் வீட்லயும் எல்லாரோடையும் உட்காந்து அபி வீட்ல சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சாப்பிட்டுட்டு உங்களுக்காக நான் இருக்கேன். எனக்காக நீங்க இருக்கீங்க. எவ்வளவு பணம் வேணாலும் கேளுங்க நான் தர்றேன். அப்படி இப்படின்னு சொல்றாங்க. கண்டிப்பாப்பா உன்னைய விட்டு நாங்க யார்ட்ட போய் கேட்க போறோம். இப்போதைக்கு தேவையில்ல அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. வெளியில வந்துட்டு இருங்கடி இருங்க. எப்படியாவது கடைய பிடிச்சு குடுத்து அபிய அந்த வீட்டுக்கு போக விடாம பண்றேன் அப்படின்னு செம்மையா அப்படியே டெரரா பேசிட்டு போறாங்க மனசுக்குள்ள. இங்க பார்த்தீங்கன்னா, அப்புறம் அதுக்கப்புறம் எல்லாரும் உட்காந்து சாப்பிடுறாங்க. அங்கே ஃபோன் வருது. அம்மா நீங்க ஒரு கடை பார்த்துட்டு போனீங்கல்ல, அது உங்களுக்கே ஓகே ஆயிடுச்சு அப்படிங்கிறாங்க. எவ்வளோ அட்வான்ஸ்ன்னு அபி கேட்குறாங்க. ரூ. 1,00,000 அப்படின்னு சொன்னோம் உடனே, ரூ. 1,00,000 நான் ஒரு ரூ. 60 தான் வரும்னு பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு, சரி பார்க்குறோம் அப்படின்னு சீக்கிரம் வாங்கம்மா அடுத்த ஆள் இங்கே ஆஃபர் நிறையா இருக்குது. சரிங்க நாங்கள் வந்துடுறோங்க. அப்பா என்னப்பா 1,00,000 ஆகும்னு சொல்கிறாங்களேப்பா, ஜாமான் சட்டெல்லாம் வாங்கணும், எப்படியும் குறைஞ்சது 3,00,000 வேணுமே, என்ன பண்ணுறது? அதானே ஒன்றுமே புரியலையம்மா அப்படின்னா, நான் உடனே அத்தை சொல்கிறாங்க, என்கிட்ட இருக்க நகையெல்லாம் நான் பாய்கிட்ட காசு வாங்கி அந்த நகையை திருப்பி விற்றுருவோம். விற்ற பணத்தில் பாய்கிட்ட கடன் திருப்பி கொடுத்துட்டு மீதி போனால் ஒரு 70 75 தேரும். முதல்ல கடையை அட்வான்ஸை பிடிப்போம், மீதி பணத்துக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிற அனு ஒரு ஐடியா சொல்கிறாங்க. கடையை பிடிச்சிட்டு அதை அப்படியே கடையில் பேங்கில் அடமானம் வச்சு அந்த பணத்தை வச்சு நம்ம ஜாமான் சட்டு வாங்கிக்கலாம் அப்படிங்கிறாங்க. சரிக்கா எப்படியாவது கடை பிடிச்சிடணும், நம்ம நல்லபடியாக சாதிச்சு காமிக்கணும் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக பேசிட்டு படுக்கிறாங்க. காலையில் பார்த்தீங்கன்னா அபியும் அவங்க அப்பாவும் போயிட்டுருக்காங்க கடை பார்க்கலான்ட்டு. போகிற வழியில் பஜ்ஜி கடையை பார்க்குறாங்க. உடனே அப்பா பஜ்ஜி சாப்பிட்டு போவோம், சரிம்மா அப்படின்னு பஜ்ஜி வாங்கி சாப்பிட்றாங்க. பஜ்ஜி சாப்பிட்டதாலோ என்னவோ தெரியல, ஏன்னு தெரியல அவங்க அப்பாவுக்கு நெஞ்சை பிடிச்சிடுறாங்க. ஹார்ட் அட்டாக் வந்துடுது. உடனே வேகமாக அள்ளி போட்டுட்டு ஹாஸ்பிட்டல் கொண்டு போகிறாங்க. அபி உட்காந்துருக்காங்க. டாக்டர் வர்றாங்க. உங்கள் அப்பாவுக்கு ரொம்ப சீவியராக இருக்குமா, ஹாஸ்பிட்டலில் பயங்கரமான ஒரு இதுமா, உங்களுக்கு உடனே ஆப்ரேஷன் பண்ணி ஆகணும் அப்படிங்கிறாங்க. எவ்வளவு செலவாகும்? 7,00,000 ஆகும். 7,00,000க்கு நான் எங்கே போவேன்? ஐயோ அப்பாட்ட சொல்லிடாதீங்க டாக்டர், நான் எப்படியாவது பணத்தை ரெடி பண்ணிவிட்டு உங்களை ஆஸ்பத்திரியில் வந்து அட்மிட் ஆயிடுறோம் அப்படிங்கிறாங்க. சரிங்கம்மா சீக்கிரமே ரெடி பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. அப்புறம் அப்பா கிட்ட ஒன்றும் இல்லைப்பா, டாக்டர் எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க, நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி அப்பாவை கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்காங்க. வர்ற வழியில் பார்த்தீங்கன்னா அங்கே சல்லுன்னு வண்டி வேகமாக வந்துட்டு இருக்கு, ராகவ் வண்டி. இவங்க அப்பாவும் பொண்ணும் அப்படியே ஒரு நிதானம் தவறி போய் வந்துடுறாங்க நடு ரோட்டில். டக்குன்னு காரை பிரேக் போட்டுறாங்க ராகவ். இறங்குன வேகத்தில் வேகமாக கட்டு கட்டுன்னு விழுகிறாங்க. என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, என் காரில் விழுந்தீங்கன்னா என்ன ஆகுறது அப்படின்னு சொல்லி பயங்கரமாக திட்டுறாரு. அவர் திட்டின திட்டுக்கு பழைய அபியாக இருந்தால், என்ன பெரிய ஏதோ ரோடு உங்கள் ரோடோ, நீங்கள் வந்து காரில் வேகமாக நடுவில் வந்துட்டீங்க, அப்படி இப்படி உங்கள் ஒப்பம் ரோடா அப்படி இப்படின்னு கத்திருப்பாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா அமைதியாக நிற்கிறாங்க. அப்புறம் அவங்க அப்பாவும், இல்லை தம்பி நாங்கள் தான் தம்பி கொஞ்சம் கவனக்குறைவாக வந்துட்டோம், மன்னிச்சிருங்க தம்பி, நாங்கள் ஓரமாக போய்க்கிறோம், அபி வாமா நம்ம ஓரமாக போவோம் அப்படின்னு அவர் சொல்லிடு. அப்படியே ராகவ் மனசு வாடி போயிடுது. அபியும் என்ன அடங்கி போகிறாளே அப்படின்ட்டு. அதாங்க வாய் பேசினவங்க வாய் பேசினாலும் பேசினாங்கிறாங்க, பேசாமல் போனாலும் என்ன அடங்கி போகிறான்னு அப்படியே ஒரு ஆச்சரியமாக அபியை பார்க்குறாங்க. அபி போகிறதே பார்த்துட்டு இருக்காங்க. அப்படியே தலை குனிஞ்சு 2 பேரும் ஓரமாக ஒதுங்கி போகிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா பார்க்கில் 2 பேரும் சந்தோஷத்தில் அப்படியே சந்தோஷம் தாங்க முடியல. ஆகாஷும் அனுவும் டெய்லி இப்போ அட்டண்டன்ஸ் போட்டுறாங்க. பார்க்கில் போய் டெய்லி போனால் ஏதோ அப்பப்போ சந்திச்சுக்கிட்டா யாரு கண்ணிலையும் படாமல் இருக்கலாம். அட்டண்டன்ஸ் தினமும் போடுறாங்க. சந்தோஷத்தில் துள்ளி குதிக்கிறாங்க. அவ்வளோ காதல் வசனம் பேசுகிறாங்க. ஆகாஷ் சும்மாவே ஆடுவாங்க. சலங்கை கட்டி விட்ட மாதிரி அபி லவ் சொல்லிட்டாங்களா, அனு லவ் சொல்லிட்டாங்களா, உடனே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறம் நான் கிளம்புறேன்னு கிளம்புறாங்க. ஒன்றுமே சொல்லாமல் போகிறீங்களே அனு அப்படிங்கிறாங்க. ஐ லவ் யூ அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்ன உடனே அவர் ரொம்ப குஷியாயிடுறாரு, குஜாலாம் ஆயிடுறாங்க. நான் வர்றேன் அப்படின்ட்டு போகிறாங்க. அவங்க சந்தோஷத்துக்கு அப்போவே ஆப்பு வைக்கிற மாதிரி அவங்க அப்பங்காரன் பார்த்துறாங்க. கார் கண்ணாடி இறக்கிட்டு, என்னங்கடா இதுதான் உங்களோட வைத்தியமா அப்படின்னு, இரு உனக்கு வைத்தியத்துக்கு வைக்கிறேன் ஆப்பு அப்படின்ட்டு கண்ணாடியை ஏற்றி விட்டுட்டு செம்ம காண்டில் போகிறாங்க. பிஎஸ் வீரப்பா மாதிரி ராகவோட அப்பா, ராகுவோட சித்தப்பா, அப்பா இல்லைங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. உங்கள் பொண்ணான கையால் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.